ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சிஸ்டர், எல்லாரும் வந்து தண்ணி பழத்தை சாப்பிடக்கூடாது, அதில் ஏதோ கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, எரித்ரோசின் அப்படிங்கிற ஒரு நிறமி தான் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி பழத்தை பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். அதாவது தண்ணி பழம் நமக்கு முதல்ல எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் அதிகமாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சில நாடுகள், அதாவது உச்ச நாடுகள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் வந்து கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா, துருக்கி, ஈரான், பிரேசில், அப்புறம் ஐக்கிய அமெரிக்க நாடுகள்லாம் வந்து அதிக அளவில் இதை வந்து கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அதிகமான அளவுக்கு நார்ச்சத்து தண்ணீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது. நார் சத்தை காட்டிலும் தண்ணீர் சத்து தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணீர் சத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 91.45 கிராம்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து எல்லாருமே எடுத்துக்கிறலாம். அதாவது வெயில் காலம் வந்துட்டாலே நமக்கு வந்து தண்ணி பழம், நொங்கு, பதனி இந்த மாதிரியான தண்ணீர் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை தான் வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்புவாங்க. பட் இப்போ வாங்கி சாப்பிட்றதுக்கே வந்து பயப்படுறாங்க. பிகாஸ் ஏன்னா அந்த எரித்ரோசின் அப்படிங்கிற அந்த ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது அப்படின்னு விவசாயிகள் வந்து நமக்கு வந்து டைரெக்டாகவே நியூஸ் மூலமாக நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து அவங்களுக்கு வந்து கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு வந்து 50 to 60 டேஸ்க்குள்ளே ஆகுது அப்படின்னு அந்த பழம் நம்ம கைக்கு வர்றதுக்கே வந்து கல்டிவேட் பண்ணி அவங்க கைக்கு வர்றதுக்கே 50 to 60 டேஸ் கிட்ட ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பழத்தை வந்து அறுத்து வச்சு சாப்பிட்டுட்டோம்னா அதை வந்து ஒரு நாளைக்குள்ளே சாப்பிட்றணும், அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம வைக்கக்கூடாது, பிகாஸ் அது வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட சப்போர்ட்டை வந்து இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றது மூலமாக நம்மளால் விவசாயிங்களுக்கு மறைமுகமாக நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.